ஹலோ வெல்கம். இன்னைக்கு எந்த படம் ரிவ்யூ பார்க்க போகிறேன்னா சிவா டைரக்ஷனில் கங்குவா. சூர்யா வந்துட்டு 2 கேரக்டர் ப்ளே பண்ணியிருப்பார். பாஸ்ட் ஒன்று, ப்ரெசென்ட் ஒன்று. ப்ரெசென்ட்லேயும் கோவாவில் அவருக்கு ஒரு மிஷின் இருக்கும். அப்போது லேபரட்டரியிலேருந்து ஒரு பையன் தப்பிச்சு வந்துடுவான். தப்பிச்சு வந்து சூர்யாவை மீட் பண்ணுவான். அப்போது கங்குவாக ப்ராமிஸ் எல்லாம் சொல்லுவான் அவங்ககிட்ட. அந்த ப்ராமிஸ் என்ன, கங்குவானா யாருன்னா இதுதான் படத்தோட கதை. காஸ்டியூம் டிசைன் பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸலண்ட்டாக பண்ணிக்கிறாங்க இந்த படத்தில். அவங்க ஒர்க்லேயே தெரிஞ்சு அவ்வளோ நீட்டாக ஒரு ஒரு கேரக்டரை எடுத்து பண்ணியிருக்கிறாங்க. இன்ட்ரோ வந்துட்டு கங்குவாக்கும் நல்லா பண்ணியிருக்காங்க, பாபிக்கும் நல்லா பண்ணியிருக்கிறாங்க இந்த படத்தில். அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு சிவா வந்துட்டு ஒரு ஆயுதம் எடுத்துருவார், அதான் இமோஷ்னல். அந்த இமோஷ்னல் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கனெக்ட் ஆகல, பட் ஓகே. சூர்யாவோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா 2 கேரக்டரும் அவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணியிருக்கிறாரு. அது க்ளீனாக தெரிஞ்சு அவரோட ஹார்ட் ஒர்க் நிறைய போட்டிருக்காரு இந்த படத்துக்கோசரம். பாபியும் குத்த ரோலுக்கு அவரும் நீட் அண்ட் க்ளீனாக பண்ணியிருக்காரு. ஆனால் அவரை பார்த்தனா அவ்வளோ பெரிய வில்லன் மாதிரி தெரியாது. ஹீரோயினும் சின்ன ரோல் தான், வந்துட்டு போகிற மாதிரி தான் ஒரு ரோலு. அப்புறமா டிஎஸ்பி பார்த்தீங்கன்னா சில இடத்துல பிஜிஎம் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காரு, ஆனால் சில இடத்துலலாம் அவ்வளோ க்ளீனாக இல்லை. இந்த படத்துக்கு சினிமாட்டோகிராஃபி பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லா பண்ணியிருக்கிறாங்க. விஎஃப்எக்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சில இடத்துலலாம் ரொம்ப நீட்டாக க்ளீன் பண்ணியிருக்காங்க, ஆனால் சில இடத்துல சொதப்பி வச்சுக்கிறாங்க. இந்த படத்தோட மேக்கிங் பார்த்தீங்கன்னா எந்த குறையும் சொல்ல முடியாது. ஏன்னா அவ்வளோ எக்ஸலண்ட்டாக மேக்கிங் பண்ணியிருக்காங்க. ஐயோ பெரிய படம் மாதிரி மேக்கிங் பார்த்தீங்கன்னா அவ்வளோ க்ளீனாக பண்ணியிருக்காங்க. எங்கே கொஞ்சம் இதாயிடுச்சுன்னா ரைட்டிங்கில் தான் கொஞ்சம் இது பண்ணிட்டுருக்காங்க. ரைட்டிங் மட்டும் நல்லா பண்ணியிருந்தாங்கன்னா இந்த படம் வேறு லெவலில் போயிருந்திருக்கும். அவங்க சொன்ன மாதிரி அவ்வளோ க்ரோஸ் எவ்வளோ க்ரோஸ் பண்ணியிருந்திருக்கோம். ஃபயர் டான்ஸ் பார்த்தீங்கன்னா அது ஏன்னா அப்படி பண்ணி வச்சுருக்காங்கன்ற ஒரு ஃபீல் இருக்கும். ஏன்னா லிரிக் வீடியோவில் அந்த மாதிரி இருந்துச்சு டான்ஸு. படத்தில் பார்த்தா இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்துருக்காமோன்னு தோணுது. ஸ்க்ரீன் ப்ளே வந்துட்டு ஓகேவாக தான் பண்ணிக்கிறாங்க. அம்மா ஒரு கேமியோவும் இருக்குது, அது யார் பண்ணியிருப்பாங்க உங்களுக்கே தெரியும். அம்மா நெக்ஸ்ட் பார்ட்டுக்கு லீட் கொடுத்துருக்குறாங்க. ஓவரால் இந்த படம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் டைம் வாட்சபிள். தேங்க்யூ.